கோவை சரவணம்பட்டியில் நாளை நடைபெறவுள்ள தவேக வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் விஜய் பங்கேற்பதை தொடர்ந்து ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கை பொறுத்தவரை 5 மண்டலங்களில் பிரித்து 5 மண்டலங்களாக இந்த கருத்தரங்கை நடத்த திட்டமிட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அதன்படி முதலாவதாக மேற்கு மண்டலத்தில் இந்த கருத்தரங்கமானது நடைபெறுகிறது. மேற்கு மண்டல மாவட்டங்களை ஒருங்கிணைத்து 26 மற்றும் 27 நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய தேதிகளில் நடைபெறும் கருத்தரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 23 மாவட்டங்களைச் சேர்ந்த 7000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி முகவர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்கின்றனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். 2 நாள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று இந்த பூத் முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பயணமானது அவரது இறுதி படத்தை முடித்த பிறகு தீவிரமாக கையில் எடுக்க இருக்கிறார். அதற்கு முதல் கட்டமாக இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கை கையில் எடுத்திருக்கிறார். 5 மண்டலங்களில் இந்த கருத்தரங்கு நடைபெற உள்ள நிலையில் நாளை முதற்கட்டமாக மேற்கு மண்டலத்தில் கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, பூத் கமிட்டி அளவில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை எவ்வாறு வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை விஜய் நாளை இந்த கருத்தரங்கில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றவிருக்கிறார். விஜய் வருகையை ஒட்டி அவர் வரும் வழியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தனியார் பாதுகாவலர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக விஜயை வரவேற்கும் விதமாக அவர் வரும் வழியில் தமிழக வெற்றிக் கழக பதாகைகள், கொடிக்கம்பங்கள் நடைபெற்றிருக்கிறது. பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டுமே, முகவர்களுக்கு மட்டுமே நாளை இந்த கருத்தரங்கில் அனுமதி என்றும் மற்ற கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.